தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்குது. நிறைய கோவில்கள் இருக்கிற சிலைகளில் வந்து நிறைய பேர் வந்து வழிபாட்டுட்டு இருக்கும். அந்த சிலைகள் உண்மையான சிலைகள் தானா, அந்த சிலைகள் வந்து நகலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. என்ன கௌதம சொல்கிற, கோவிலில் இருக்கிற சிலைகளில் என்ன ஒரு இது இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு கோவிலில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நகலான ஒரு சிலையை வச்சு வழிபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அது கண்டுபிடிக்கப்படுது. அந்த சிலை எங்கே போகுது, என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். ஒரு இறைவி மூவி நீங்கள் திரும்பவும் ஒரு 8 நிமிஷத்தில் பார்க்குற மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து கிளியராக பேச போகிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற சில சோஷியல் ரெஸ்பான்சிபிள் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். வாங்க டாபிக் கொடுப்போம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு கோவில், ஓகேங்களா? ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில். இந்த கோவிலில் 1950s அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற சில இடங்களில் ஒரு 5 சிலைகள் வந்து கண்டுபிடிக்கப்படுறாங்க. இந்த 5 சிலைகள் வந்து நடராஜ சிலை, சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி சிலை, விநாயகர் சிலை, அப்புறம் சோமநாதர் சிலைன்னு சொல்லிட்டு ஒரு 5 சிலைகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாமே பிரான்ஸ் ஸ்டாச்சுஸ், ஓகேங்களா? இந்த 5 சிலைகள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே கண்டுபிடிச்ச ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி கீழே சிலைகள் இருக்குது அப்படின்போது, பூமிக்கு கிடைச்சது எல்லாமே, பூமியிலேருந்து கிடைச்ச எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொன்னோம், நம்ம வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கலெக்டருக்கு எடுத்து போய் கொடுத்துட்றாங்க. 1951 அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. 1953 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த கலெக்டர் வந்து கோவிலுக்கே கொடுத்துடலாம், கோவிலில் இருக்கிற ஸ்டாச்சுஸ் இதை வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸில் வைக்காம கோவிலில் கொடுத்து அவங்க வழிபடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கோவிலுக்கு வந்து அந்த சிலைகளை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலைகள்லாம் கொஞ்சம் சேதாரம் அடைஞ்சதுனால கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்தபதி கிட்ட கொடுத்து ஒர்க்லாம் பண்ணி அந்த ஸ்டாச்சுவை கோவிலில் வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டாச்சுஸ்லாம் ஒர்க்கிங்லாம் முடிச்சுட்டு கோவிலில் வச்சிடுறாங்க 1953, ஓகேங்களா? ஸோ 1960s ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் டாக்லஸ் பேரட் அப்படிங்கிற ஒருத்தர், ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. ஸோ அவர் வந்து இந்தியாவில் ஒரு டூராக வரும்போது தாஞ்சூர் கிட்ட வரும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கீழே கிடைச்ச சிலைகளை வந்து நல்லா செஞ்சு பண்ணி கோவிலில் வச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் கியூரியாசிட்டி வருது, என்ன மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறாரு. எல்லாம் முடிஞ்சது. பட் அப்புறம் ஒரு புக்கு ஒன்று எழுதுறாரு, சோழர்கள் பற்றி ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கில் ஒரு விஷயத்த போட்டு உடச்சிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோவிலில் பார்த்த சிலை வந்து தப்பான சிலை, அந்த கோவில் இருக்கிற சிலை வந்து ஒரு நகல் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு டூப்ளிகேட்டான சிலை, அந்த சிலைக்கு அவங்க ஆக்சுவலி ஒரிஜினல்ஸ் வைக்க வேண்டிய சிலை இல்லாமல் நகல் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு போட்டோ எடுத்துறாரு. எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகுது. நிறைய பேர் கோவப்படுறாங்க, நிறைய பேர் வந்து என்ன இது இந்த மாதிரி சொல்றாரு இவர் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து இருக்கிற போலீஸும் தமிழ்நாடு இருக்கிற போலீஸும் ஒன்றா சேர்ந்து இந்த 5 சிலைகள் அப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் அந்த சிலை என்ன இருக்கும்போது உண்மையாகவே அந்த 5 சிலைகளும் கைமாறி தமிழ்நாட்டிலேருந்து மும்பை போய், மும்பையிலேருந்து வேரியஸ் இடத்துக்கு போயிட்டு அது ஒரே ஒரு நடராஜ சிலை மட்டும் யூஎஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்ககிட்ட அந்த யூஎஸ் சிலை அந்த சிலையை போய் கேட்டால் அவன் தரமாட்டேன்றான். நான் காசு கொடுத்தவன நான் ஏன் தரணும் அப்படின்னா, பிகாஸ் அந்த சிலையை மியூசியமில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் பண்ணி அந்த சிலையை அங்கேருந்து மீட்டு அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு கபாலீஸ்வரர் கோவில் நினைக்கிறேன். ஸோ அந்த கோவிலில் 1960s அப்புறம் ஒரு 1970, 1980 அந்த பீரியடில் அந்த சிலையை மீட்கப்பட்டு அங்கே வச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருமே வந்து கோவிலுக்கு போகிறோம், வழிபடுறோம், வரோம். தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா லெவலில் நிறைய கோவில், பழங்காலத்து கோவில்களே நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா கோவில்களையும் ஒரிஜினல் சிலைகள் தான் இருக்கா, இல்லைன்னா அந்த சிலைகள் வந்து கடத்தப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷினாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா சிலைகளையும் வந்து ஒரு குவாலிட்டி செக்கிங், இல்லைனா வந்து அந்த பர்டிகுலர் சிலையுடைய அம்சம் பற்றி ஒரு அடிக்கடி இந்த கோவில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆடிட் மட்டும் இல்லாமல் சிலைகள் சம்மந்தப்பட்ட ஆடிட்டும் நடத்தினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலிமா நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு. இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்க இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.